Good morning, all the Industrialization Academy students. Today is our first class for your history for your civil service mains 2022. So, இதில் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது. ஸோ தொழில் புரட்சினா என்ன, தொழில் புரட்சி how it impacted global society, how it impacted particularly India. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கிளாஸ். வேர்ல்ட் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது 7 கிளாஸ் மட்டும் நம்ம கவனிக்கும் போது we will be getting better understanding about world history. Okay va? So industrial revolution முதல்ல என்ன, தொழில் புரட்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, so there is a change in mode of production. ஏற்கனவே வந்து கையால தயாரிச்சிட்டு இருந்தது வந்து மிஷின் பேஸ்டு ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ மிஷின் பேஸ்டு ப்ரொடக்ஷன் வந்து பின்னாடி வந்து ஃபேக்டரி ஆகுது. ஸோ திஸ் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அது ஏன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ this change in mode of production influenced the global society in all the spheres of their life. Because of this, it is called as revolution. புரியுதுங்களா? So industrial revolution is this spectacular change in the mode of production which influenced the global economy and all institutions of human life. All institutions of human life என்னன்னா family institution. சரிங்களா? family institution வந்து joint family வந்து லைக் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஊர்லயே கூட எடுத்துட்டீங்கன்னா, உதாரணமா இங்க ஸோ ஐ ரோட் இன் கேஸ் ஸ்டடி ஃபார் ஆந்த்ரோபாலஜி பேப்பர். என்ன மாதிரி அப்படின்னா, லைக் வந்து நம்ம ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் பவர் லூம்ஸ். ஸோ ஹேண்ட்லூம் இருக்கும்போது, ஹேண்ட்லூம்லாம் தெரியும் இல்லையா, கைத்தறி இருக்கும்போது அந்த பாவு அப்படின்னா அதை வந்து ஒரு தெருக்குள்ளா வந்து அதை பரப்பிட்டு தென் தே வில் ரோலிங் இட்டு. ஸோ அதுக்கு வந்து அந்த தெருக்குள்ளா இருக்கிறவங்களுடைய கோஆபரேஷன் வந்து தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி அந்த வீவர்ஸோட செட்டில்மெண்ட் வந்து will not be in the main roads. அவங்க ஊர் எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் ரோட ஒட்டி ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ள போதுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? தட் வாஸ் தி ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ தெருக்குள்ளா இருக்கவங்களோட கோஆபரேஷன் வேணும், பெரிய அளவுல லீனியேஜ்னு சொல்றது வந்து அவங்களுக்கு இருக்கணும். சரியா? ஸோ பவர் லூம் வருது. பவர் லூம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இதெல்லாம் ஸ்பின்னிங் ஆகி வருது, வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு they can make this ஃப்ளையிங் ஷட்டில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பவர் ரூம் வரும்போது என்ன ஆகுது, அந்த தெரு ஃபுல்லா இருக்கிறவங்களோட ஒத்து போனன்னு இல்லை, நிறைய பேர் தேவையில்லை அந்த வேலை செய்யறதுக்கு. ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ஃபேமிலி மட்டுமே பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேமிலி பிசினஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லீனியேஜ்ன்றது தாண்டி ஜாயிண்ட் ஃபேமிலின்றது உடஞ்சி நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு மெஷின்ஸே வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து சோசியல் அமைப்பு, சமூக அமைப்பு முதற்கொண்டு எல்லாத்துலயுமே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஒரு தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து எப்படி உலகத்துல இருந்த எல்லா சொசைட்டில இருந்த எல்லா நிறுவனங்களையும் ஹியூமன் லைஃப்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதனால வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். புரியுதா? A spectacular change in the mode of production which influenced the global economy and all institutions of human life. That is called as industrial revolution. So it is a change in the industrial process from manual system to the power operated machines, and this changes made industrial organization by that of the life of the people அப்படின்னு சொல்லி ஜிடபிள்யூ சவுத்கேட் அப்படின்ற ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் எக்கனாமிக் ஹிஸ்டரி அப்படின்ற தன் புக்ல அவர் சொல்றாரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்னன்னு டிஃபைன் பண்றாரு. ஸோ நீங்க வந்து இந்த ஹிஸ்டரி பார்ட்ல மட்டும் இல்ல, உங்க லைக் வந்து உங்க மெயின்ஸ் பார்ட்ல எல்லாத்துலயுமே ஸோ இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தி இந்தியாவில் இருக்கிற புக்ஸ், ஸோ அதை யார் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் இருக்காரு, இமே டோல்ட் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்க ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? உங்க மெயின் சிலபஸை முதல்ல உடைங்க. ஸோ சிலபஸை உடைச்சி வச்சுக்கோங்க முதல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம், அதே மாதிரி சோசியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் சொசைட்டி, ரீஜனலிசம், கம்யூனலிசம், சரிங்களா, அப்படி தனித்தனியா இருக்கு இல்லையா. ஸோ இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம், அப்படி தனித்தனியா ஒரு இதை உடைச்சிருக்காங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி முதற்கொண்டு எக்கனாமி வந்து எல்லாத்துலயுமே வந்து தனித்தனியா சிலபஸை வந்து உடைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த சிலபஸ்ல என்ன வேணா கேட்கலாம், பட் ஆனால் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் சிலது இருக்கும் இல்லையா. ஸோ முக்கியமான அந்த அவங்க சொல்ல போற ஆத்தர்ஸ், அதை பத்தி சொன்ன அந்த எக்ஸ்பர்ட்ஸோட கொட்டேஷன்ஸ், இல்ல பேசிக்கான ஒரு டேட்டா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாக் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, நமக்கு அந்த விஷயத்த வந்து வி கேன் மேனேஜ் இட் கம் ஆன்சரை, சரிங்களா, பெட்டராகவே கொண்டு வந்து கொடுக்க முடியும். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தான், how Japan industrial revolution, though Japan is latecomer in industrial revolution, that is very different from Western industrial revolution ஒரு கேள்வி கேட்டிருந்தான்.
ஸோ அந்த எந்த கேள்வி கேட்டாலும் இந்த சவுத் கேட்டோட டெஃபினிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எழுத முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட் வந்து ஸ்டாக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து நம்ம அந்த ஒரு டாபிக்கு வந்து நீங்க ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? அடுத்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அது இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த டாபிக் ரிலவெண்டா வரும்போது அங்க எழுதி வச்சுக்கணும். ஸோ நோட்ஸ் எல்லாமே A4ல வச்சு ஒரு ஃபைலை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 11 ஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் மெயின்ஸ் படிக்கும்போது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா நம்ம டாபிக் விட்டு டிவியேட் ஆகி தான் போயிட்டு இருக்கோம். பட் ஓவரால் ப்ரிப்பரேஷன் எப்படி சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம ஆஸ்பிரன்ஸ் கிளாஸ் எடுக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த என்னன்னா ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபைலு, ஜியாகிரபி, எக்கனாமி, ஓகே, சோசியாலஜி, தென் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, ஃபாரின் ரிலேஷன்ஸ், இப்படி தனித்தனி ஒரு ஃபைலு. அந்த ஃபைல்ல வந்து நான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் படிக்கும்போது அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சுப்பேன். சரியா? அது எனக்கு அந்த அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணலாம், அடுத்த அட்டெம்ப்ட் எனக்கு அதை திரும்ப அதை எடுத்து இன்னைக்கு எடுத்தாலும் அது வந்து ஸ்டாக் பாயிண்ட் தான் எனக்கு இருக்கு என்கிட்ட இருக்கிற நோட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ டிப்ஸ் ஃபார் யூ. தென் இந்த லேட்டர் ஆஃப் 18th century தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. ஸோ இந்த இதுல தான் மேஜர் சேஞ்ச் அக்கர்ட் இன் தி மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் சேஞ்ச் தி ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன். ஸோ மனித குலத்தினுடைய வரலாற்றையே மாற்றுது. மக்கள் தொகை கூட 1 பில்லியன்ல இருந்து 6 பில்லியனா சடனா வந்து ஒரே நூற்றாண்டுல ஒரு 5 பில்லியன் மக்கள் தொகை அதிகமானது கூட இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான். சரிங்களா? ஸோ திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நோன் அஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ a spectacular change in the mode of production influenced the all other institutions of human life that is called as industrial revolution. சாதாரணமா நீங்க டிஃபைன் பண்ணலாம். So the industrial revolution term, though it was used by French people first, so it was popularized by English historians. So இந்த term வந்து யூஸ் பண்ணது வந்து ஆர்னால்ட் டாயின்பி தான் முதல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் வந்து யூஸ் பண்றாரு. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா, யூஸ் ஆஃப் நியூ பேசிக் மெட்டீரியல்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல், சரிங்களா, கோல். These new materials were used as a basic material. Then use of new energy resources, coal, electricity, petroleum. So இதோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they used new basic materials, they used new energy resources, they invented new machines as a like spinning mills, spinning jenny, okay, flying shuttle, power loom, that maximize the production capacity. Productivity வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அன்னைக்கு இருந்த ப்ரொடக்டிவிட்டி யோசிக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி வரும்போது இருந்த ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப 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 அதிகம். எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ஆர்கனைசேஷன் நோன் ஆஸ் ஃபேக்டரி சிஸ்டம் which entailed increased division of labor and specialization of work. ஸோ தொழிற்சாலை முறை அப்படிங்கிற ஒரு முறை உருவாகுது. அங்க வந்து லேபர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், ஸோ லேபர்லயும் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உருவாகுது. தீஸ் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். டெவலப்மெண்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். So communication within factory, communication outside factory, communication with other nations for trade. So இதெல்லாம் வந்து உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுது. சரிங்களா? ஸோ நீட் இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஏற்பட்டுச்சு. தென் இன்க்ரீசிங் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் டு இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அப்படின்னு வந்து சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் 4.0 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இந்த இண்டஸ்ட்ரி அப்டேஷன் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. சரியா? அதை வந்து பாத்துக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த ஸ்டேஜஸ் வந்து 1, 2, 3, 4 பாத்துக்கணும். So it may be useful to you. The use of new technology. These are the attributes of industrial revolution. So using new basic material, use of new energy resources, invention of new machines, so emergence of factory system. These are the attributes of industrial revolution. Then changes occurred during industrial revolution. So நிறைய changes. So அதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலைகள் உருவாகிறதுக்கு, தொழில் புரட்சி உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எரிக் ஆப்ஸ்மேன் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் எம்பையர் தி பர்த் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. ஸோ சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது யாரையும் வந்து they are not going to verify you. So this may not be a correct method to teach you, but நீங்க வந்து நான் என்ன சொல்றதுன்னா, அந்த சோர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். சரிங்களா? எரிக் ஆப்ஸ்மேனோட புக்ல வந்து இஸ் a famous historian, எரிக் ஆப்ஸ்மேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் சொல்றாரு, காசஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் தி பர்த் சைல்ட் ஆஃப் அதர் ரெவல்யூஷன்ஸ். மற்ற ரெவல்யூஷனுடைய குழந்தைகள் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்றாங்க. என்னென்ன ரெவல்யூஷன்? அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், கமர்ஷியல் ரெவல்யூஷன், சயின்டிபிக் ரெவல்யூஷன், இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன்லாம் ஏற்பட்டதுனால என்ன நடக்குது? அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், கமர்ஷியல் ரெவல்யூஷன், சயின்டிபிக் ரெவல்யூஷன், இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்படின்னு பார்ப்போம்.
ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி உருவானா என்ன தேவை? ஒரு இண்டஸ்ட்ரி உருவானோம்னா அதுக்கு முதல்ல ரா மெட்டீரியல் தேவையா? சரியா? ரா மெட்டீரியல் மேபி காட்டன் இல்லையா? இண்டஸ்ட்ரி உருவானோம்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து லேபர் தேவையா? சர்ப்ளஸ் லேபர் இருக்கணுமா? ஸோ இங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர்லயே கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா they may not come to work in a factory. ஸோ அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்றது ப்ராஃபிட்டபிளாக அவங்களுக்கு இருக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் தேவை, ஃபேக்டரி தேவை, அடுத்து பணம் தேவை. ஓகே, டு இன்வெஸ்ட் இன் ஃபேக்டரி, தென் மார்க்கெட் தேவை. ஸோ இதெல்லாம் கமர்ஷியல் ரெவல்யூஷன் கொடுத்துச்சு, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் கொடுத்துச்சு. தென் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஃபேக்டரி சிஸ்டம்ல we need machines இல்லையா? We need steam engine, we need how to make kinetic energy, we need to know how spinning can be done with efficiency, functioning of power looms. இல்லையா? முதல்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல முதல்ல டாமினேட்டட் பை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தானே, பின்னாடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்தாலுமே. ஸோ அதுக்கான சயின்டிபிக் ரெவல்யூஷன். தென் இதுக்கெல்லாம் ஐடியா இருக்கணும் இல்லையா? அந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மெடிவல் சொசைட்டிலேருந்து வெளியே வந்து நியூ ஐடியாஸ் வந்து இருக்கும். அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது இல்லையா? ஸோ தட் இஸ் இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ காஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு தொழிற்சாலை என்ன வேணும்? அதுக்கு வந்து ரா மெட்டீரியல் வேணும், மேபி காட்டன் லேபர்ஸ் வேணும், இதெல்லாம் அக்ரிகல்ச்சர்ல கிடைச்சது. தென் மார்க்கெட் வேணும், பணம் வேணும், இதெல்லாம் கமர்ஷியல்ல கிடைச்சது. மெஷின்ஸ் வேணும், சயின்டிபிக் ரெவல்யூஷன்ல கிடைச்சது. ஐடியாஸ் வேணும், இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் தி பர்த் சைல்ட் ஆஃப் அதர் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சர்ப்ளஸான அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இருந்தாதான் நீங்க இண்டஸ்ட்ரியோ இல்லை மற்றதுலயோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சப்சிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் வயிற்றுக்கும் இதுக்கும் வந்து இருந்தாதான் வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இங்கிலாந்துல 1760s இருந்து 1820 வரைக்கும் வந்து என்க்ளோஷர் மூவ்மெண்ட் அப்படின்னு நடக்குது. என்க்ளோஷர் மூவ்மெண்ட் வேலி அமைக்கிறதுக்கான ஒரு இயக்கம் நடக்குது. ஸோ அப்போ வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து உருவாகுது. ஏற்கனவே நான் போன கிளாஸ்ல அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்ல. ஸோ அதுல பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லை. நீங்க வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு, அவனுக்குன்னு வேலி அமைச்சு கொடுத்துட்றான். ஸோ தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். நிறைய வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது தட் இஸ் தி ரா மெட்டீரியல் ஃபார் ஃபேக்டரி. தென் ப்ரொடக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லேபர்ஸோட நீட் வந்து குறையுது, சர்ப்ளஸ் லேபர் வந்து ஃபேக்டரி கிடைக்கிறா. ஸோ ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்க்ளோஷர் மூவ்மெண்டால் நடந்தது. So this agriculture revolution gives raw material for the industry and surplus labor sources for the industrial growth. Okay, va? This is how agriculture revolution helped the industrial revolution. Then commercial revolution. Commercial revolution and industrial revolution முன்னாடியே நம்ம என்ன தெரியும், they made colonies. சரிங்களா? So அதுவும் பிரிட்டனுக்கு இருந்த colonies, அது இந்தியா. So India is a jewel in their crown. So முக்கியமான ஒரு jewel. It's like a diamond in their crown. ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரி அந்த இஸ் ப்ரொவைடட் மார்க்கெட். இந்தியா பெரிய மார்க்கெட்லயே அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் வந்து அந்த ஆர்டிஷன்ஸ் எதையுமே தயாரிக்க கூடாதுன்னு தே பேண்ட் இட் அண்ட் தே சோல்ட் தேர் ப்ராடக்ட் இன் இந்தியா. ஸோ அது ஒன்று. தென் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தே மேட் எக்ஸ்பான்ஷன் பாலிசி இன் இந்தியா. தே பாட் காட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா வித் சீப்பர் ப்ரைசஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. தென் வந்து இது பெரிய மார்க்கெட்டா வந்து செயல்படுது. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் fueled the demands created by commercial revolution. So that is the right word. Industrial revolution fueled the demand created by commercial revolution, and the colonies are the fuel of it. சரிங்களா? colonies வந்து industrial revolutionக்கு அடிப்படையா வந்து இருந்துச்சு. demands of colonies. Then scientific revolution ரொம்ப முக்கியமானது. scientific revolution எல்லாம் இது கதை எதுவுமே இல்லை இல்லையா? அறிவியல் தான் எல்லா மாற்றத்துக்கு வந்து, அறிவியல் வந்து தான் மாற்றத்துக்கு வந்து வித்திட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முக்கியமான பிரைம் வந்து சயின்டிபிக் ரெவல்யூஷன் தான். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். நமக்கு எல்லாம் தெரியும், இந்த இன்வென்ஷன்ஸ்ல 1-2 வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து நிறைய பெரிய கதை சொல்லுவாங்க சயின்டிபிக் ரெவல்யூஷன் சொல்லும் போது, பட் அதெல்லாம் தேவையில்லை. பட் ஜேம்ஸ் வாட், ஸ்காட்டிஷ் இன்ஜினியர், இன்வென்டட் ஸ்டீம் என்ஜின். ஸ்டீம் என்ஜின் ஒன்று வரதே பெரிய கதை. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மற்றதுக்குள்ளெல்லாம் போல. ஸ்டீம் என்ஜின் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கோல் மைனிங் வந்து நடந்துச்சு. கோல் மைனர்ஸ் வந்து உள்ள வந்து மழையில தண்ணி தேங்கிடும். அந்த தண்ணியை வந்து வெளியெடுக்கிறதுக்கான நீட் இருக்கு இல்லையா? அந்த தண்ணியை வெளியெடுக்கிறதுக்கான அந்த தேவைதான் ஸ்டீம் என்ஜின் உருவாகிறதுக்கான காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ ஜேம்ஸ் வாட் வந்து இன்வென்டட் ஸ்டீம் என்ஜின், நீராவி இயந்திரம். 1733 ஜான் கே இன்வென்டட் ஃபிளையிங் ஷட்டில், படக்கும் நாடா வந்து தயாரிக்கிறாரு. அண்ட் ஜேம்ஸ் ஆர்கவன்ஸ் இன்வென்டட் ஸ்பின்னிங் ஜென்னி. ஒரே நேரத்தில் 8 நூலை வந்து அது கோர்க்க முடியும், ஸ்பின்னிங் ஜென்னி. தென் பவர் லூம் வாஸ் இன்வென்டட்.
1856 Henry Bessemer invented the faster and cheaper method of producing steel. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் பர்னேஸ் வந்து உலகத்துல வந்து உருவானது வந்து இங்கிலாந்துல தான். சரிங்களா? இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன் கிவ்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. அந்த ஆர்த்தடாக்ஸ் ரிலிஜன் அந்த வேல்யூ மெட்டீரியலிஸ்டிக் பொருள் முதல்வாதம் உருவானது வந்து இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன். இந்த பொருள் முதல்வாதம் அப்படின்னும் போதுதான் உழைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து வருது. சரிங்களா? செக்டேரியன் வியூஸ் டு மெர்கன்டலிஸ்டிக் வியூ. இதுக்கு முன்னாடி வந்து இந்த செக்ட் அந்த செக்ட்னு கிறிஸ்டியானிட்டியில பிரிஞ்சதை தாண்டி வணிகம் அப்படிங்கிறது வந்து பயன் பெறுது. அப்புறம் அவங்களுடைய அந்த ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி தென் வந்து ரெவல்யூஷன்ஸ் கொடுத்த அந்த தாட்ஸ் என்னன்னா எக்ரஸஸ் இன்ஃபேம் அப்படின்னா சப்ரஸ் தி இன்ஃபேமஸ் திங்ஸ். இதெல்லாம் இன்ஃபேமஸ் லைக் வந்து ரிலிஜன் இருக்கு, லைக் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. ஸோ சப்ரஸ் இட் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எக்ரஸஸ் இன்ஃபேம். தென் லேசிஸ் தியரி, தலையிடா கொள்கை, நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ அந்த நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கும்போது தான் என்ன பண்றான், இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறான், ட்ரேட் போறான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ராயல் கிவ்ஸ் திஸ் கிரவுன் கிவ்ஸ் அசன்ட் இல்லையா? ஸோ அந்த லேசிஸ் தியரி அப்படின்ற எண்ணம் இல்லைன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே உருவாயிருக்காது. தே மே நாட் expanded to other countries or they may not invest in industries. So அந்த லேசிஸ் தியரி ரொம்ப முக்கியமானது. So suppress the infamous thing, லேசிஸ் தியரி, நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சோஷியல் கான்ட்ராக்ட். ஸோ இந்த சமூக ஒப்பந்தம் இதெல்லாம் சேர்ந்து இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன்ஸ் வந்து கிவ் அ நியூ ஐடியா டு மேக் இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாச்சு. So industrial revolution is rightly called as a birth child of other revolutions like agricultural revolution, which provided labor for industries and raw materials for industries. Then commercial revolution, which fueled the demands. Industrial revolution fueled the demands created by commercial revolution. It gave market and it gave capital for industries. Scientific revolution, through scientific inventions, it made bigger factories. Then intellectual revolution gave the ideas and platform for the growth of industries. இப்படி நம்ம வந்து அழகா வந்து எழுதிட முடியும். சரிங்களா? சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏன் இங்கிலாந்துல வந்தது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. இப்ப நான் சொன்ன சிம்பிளா எழுதணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன 4 ரெவல்யூஷனையும் இங்கிலாந்து லீட் பண்ணுச்சு. அதனால இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. பாருங்க, திரும்ப அதிலே போலாம். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், இன்க்ளோஷர் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து இங்கிலாந்துல நடந்தது. ஸோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இங்கிலாந்துல நடந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது கமர்ஷியல் ரெவல்யூஷன். இங்கிலாந்துல இருந்த காலனிஸ் தான் ரொம்ப அதிகமான காலனிஸ். சரியா? அதுவும் இந்தியா. ஸோ அந்த கமர்ஷியல் ரெவல்யூஷன்ல தே லீடு. தென் சயின்டிபிக் ரெவல்யூஷன், இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஈவன் ஸ்காட்லாந்து இதெல்லாமே வந்து இங்கிலாந்துல வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன். ஸோ இங்கிலீஷ் மேனேஜரிக்கல் டேலண்ட்ஸ், இங்கிலீஷ் வந்து ரிலீஜியஸ் வியூ, இதெல்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்து உருவாச்சு. இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, இங்கிலாந்துல இருந்த அயன் அண்ட் கோல் ரிசர்வ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் பர்னேஸே வந்து இங்கிலாந்து தான் உருவானாங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன். தென் லீடர்ஷிப் இன் கமர்ஷியல் ரெவல்யூஷன், தென் தேர் மேனேஜரிக்கல் டேலண்ட், தென் தேர் ரிலீஜியஸ் வேல்யூ. என்ன ரிலீஜியஸ் வேல்யூனா, பெரிய அளவில் ஆர்த்தடாக்ஸ் சொசைட்டி இல்லை. சரிங்களா? தே கேம் அவுட் ஃப்ரம் திஸ் மெடிவல் தாட்ஸ். ஸோ ரிலீஜியஸ் வேல்யூ. தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அரசியல் நிலைத்தன்மை இருக்கும்போது என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் திஸ் growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒருவேளை அரசியல் நிலைத்தன்மை இல்லைன்னா சண்டை தான் போட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து 1160 miles ஆஃப் நேவிகபிள் வாட்டர்வே ரொம்ப முக்கியமானது. ஸோ நேவிகபிள் வாட்டர்வே which acts as the mode of transportation for to send products and to send the raw materials to the industries. சரிங்களா? தென் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. பேங்கிங்ல வந்து இங்கிலாந்து வந்து ரொம்ப ஃபோர் ரன்னர்ஸ். பேங்க் ஆஃப் பிரான்ஸ் அப்படிங்கிறது வந்து நெப்போலியன் வந்ததுக்கு அப்புறம் தான் 1803 1804 அந்த டைம்ல தான் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வருது. பேங்க் ஆஃப் பிரான்ஸ் வருது. சரிங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 1694 பேங்கிங் சிஸ்டம் இருக்கு. 1784 100 வங்கிகள் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க இங்கிலாந்துல. ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தட் கிவ்ஸ் கேபிட்டல் டு தி இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா? Then it helped in trade also. Encouragement of Royal Society of England for scientific discoveries and inventions. So அந்த மெடிவல் பீரியட்ல வந்து சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ்க்கு வந்து எதிராக வந்து பெரும்பான்மையான சமூகமும் அரசும் வந்து இருந்தபோது this Royal Society in England is different in this. They supported industries, scientific discoveries and inventions. England had abundant resources and possessed colonies
particularly India being the brightest jewel in the British crown. So they themselves saying this. Okay, the colony on the last panel, they are ready for it, but they don't want to lose India because India is the brightest jewel in the British crown. So that is an important point in this. The coal production in India, in England, is increased from 4.7 million tons to 250 million tons in 1900. So that much they worked. சரிங்களா? That much they have resources. அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? So this is how England went forerunner in the Industrial Revolution. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஸ்டேஜஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் மை அனாலிசிஸ். ஸோ 18th செஞ்சுரியில இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி இருந்துச்சு, 19th செஞ்சுரியில எப்படி இருந்துச்சு, 20th செஞ்சுரியில எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இஃப் தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஸ்டேஜஸ் இன் இண்டஸ்ட்ரியல் growth. Otherwise you can write as industrial revolution 1.0, 2.0, 3.0, 4.0. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1.0 அப்படின்றது வந்து வெறும் மெஷினைசேஷன். Industrial Revolution 2.0 அப்படின்றது with use of electricity. 3.0 you can write with R&D, research and development, and the electronics dominated this thing. Then Industrial Revolution 4.0 is artificial intelligence, machine learning. இது ஸோ இந்த நாலுத்தையும் வந்து ஒரு முறை நீங்க வாசிச்சுக்கங்க. ஓகேவா? இது ரீசெண்டா வந்து 2017ல இருந்து நியூஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அப்படின்னா என்னன்னு ஒரு முறை அந்த 4 ஸ்டேஜையும் பார்த்துங்க. So historically I am speaking, 18th century, 19th century, 20th century and the stages எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, so about production, there is a rise in industrial production in 18th century. So because they are just making industries, so rise in industries production. 19th century there is a mass production. 20th century competitive production. ஒரு ப்ராடக்ட் காம்படிஷன். இப்போ 1+ phone அப்படின்னா அதுக்கு ஆப்பிள் ஃபோன்னா அதுக்கு 1+ phone. ஸோ சாம்சங் வந்து டெவலப் பண்ணும். இப்படி வந்து காம்படிட்டிவ் ப்ரொடக்ஷன் வந்து 20th செஞ்சுரியில 21st செஞ்சுரியில உருவாகும். ப்ரொடக்ஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து மெஷினைசேஷன். ஓகேவா? 18th செஞ்சுரியில. 19th செஞ்சுரி அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. 20th செஞ்சுரி இஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இண்டஸ்ட்ரின்றது வந்து ஒர்க்கிங் தானதுன்றது மட்டும் தாண்டி இன்ஜினியர்ஸ் நிறையா உருவாகி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து 20th செஞ்சுரியில பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெஷினைசேஷன் இன் 19th செஞ்சுரி, direct application of science in 19th century, industrial research in 20th century. Market, எந்த மார்க்கெட்டுக்காக தயார் பண்ணாங்க அப்படின்னா 19th century is to expand the markets. 18th centuryல பெரும்பான்மையான நாட்கள்ல மார்க்கெட் கிடையாது. So to expand market, so they can specialize some product and they can sell it in some market. 19th century is to sheltered markets, that is colonies. So 1891ல ஜெர்மனி, இத்தாலிலாம் உருவாகுது. அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்து கூட அவங்க கம்பீட்டிங். ஸோ அந்த நேரத்தில் டு ஷெல்டர்டு மார்க்கெட்ஸ் 19th செஞ்சுரியில colonial this industries were made. Then market for 20th century is global market. Okay, this is about market. Then item produced, demand oriented. First வந்து என்ன டிமாண்ட் அதுக்கேற்ற மாதிரி தயாரிச்சாங்க. ரெண்டாவது டிமாண்ட் கிரியேட். ஸோ டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து they made products. Now 20th century they made innovative products. இல்லைன்னா ஓடாது, பழைய ப்ராடக்டே வச்சு ஓட முடியாது. ஸோ டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரொடக்ஷனாக இருந்து டிமாண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஆகி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸாக வந்து உருவாச்சு. மார்க்கெட் டாமினேட்டட் பை ஃபர்ஸ்ட் 18th century UK, 19th century UK Germany, then 20th century USA and European Unions. ஸோ எவல்யூஷன் இன் ஏர்லி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும் இருந்துச்சு. தென் வந்து சர்வீஸ் செக்டார்ஸ் உருவாச்சு. ஃபேக்டரி சென்ட்ரிக்காக இருந்தது, சர்வீஸ் சென்ட்ரிக்காக மாறிச்சு. டிமாண்ட் ஓரியன்டாக இருந்து டிமாண்ட் கிரியேட்டிவாக மாறிச்சு. ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. ஒன்லி ப்ராஃபிட் அப்படிங்கிற மோட்டிவ் தாண்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மோட்டிவ்ல இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு. நீட் ஃபார் காலனிஸ் அப்படிங்கிறது இருந்தது ஏர்லி ஸ்டேஜில். தென் ஃபார் குளோபல் மார்க்கெட் நவ் ஏர்லி ஸ்டேஜில் வந்து காட்டன், நவ் கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது எவல்யூஷன்லாம் கேட்டாங்கன்னா அதை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். காசஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்துல வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தென் வாட் ஆர் தி சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம். தென் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இம்பாக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் கோ வித் தி ஐடியா ஆஃப் சப்மிட்டிங் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மெயின்ஸ்ல நான் நிறைய எழுதும் போது என்ன பண்ணணும், எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி எழுத மாட்டோம். பட் பெரும்பான்மையான ஆன்சர்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸா எழுதுவோம்.
தென் வந்து சப்ஹெட்டிங் நிறைய யூஸ் பண்ணும். ஸோ சப்ஹெட்டிங் யூஸ் பண்றது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கு சப்ஹெட்டிங் வந்து தனித்தனியாக யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஸோ இம்பாக்ட் அப்படின்னும் போது சோஷியல் இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட், பொலிட்டிக்கல் இம்பாக்ட். ரீசன் கேட்டாலுமே சோஷியல் ரீசன், எக்கனாமிக் ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன் நம்ம எழுதிட முடியும். சரிங்களா? இந்த ஒரு ஐடியா வந்து மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு எதுவுமே பாயிண்ட் ஜென்ரேட் ஆகலாம், சோஷியல் ரீசன், எக்கனாமிக் ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு சோஷியல் ரீசன், எக்கனாமிக் ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு பார்ப்போம். சோஷியல் ரீசன் என்ன இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு சோஷியல் ரீசன் வந்து சொசைட்டி வாஸ் ஹேவிங் அதர் வியூஸ். ஸோ ரிலீஜியஸ் அந்த பிலீஃப் சிஸ்டம்ல இருந்து வந்து ஸோ தே பிலீவ்ட் இன் எக்ஸஸ் இன் ஃபேம், லேசிஸ் தியரி அதெல்லாம். ஸோ சொசைட்டி வாஸ் ரெடி டு ஒர்க். ஸோ எக்ஸசிவ் லேபர் சிஸ்டம் வாஸ் தேர் இன் இங்கிலாந்து. ஸோ இதெல்லாம் சோஷியல் ரீசன். எக்கனாமிக் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஃபியூயல்ட் தி டிமாண்ட்ஸ் கிரியேட்டட் பை காலனிஸ் இல்லையா? காலனைசேஷன், தென் வந்து நீட் ஃபார் மோர் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ரீசன். பொலிட்டிக்கல் ரீசன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, தென் கண்ட்ரிஸ் ஹெல்ப்டு ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் இன்வென்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எழுதலாம். ஸோ எதுவுமே தெரியலன்னா அப்படி எழுதலாம். இம்பாக்ட் கூட அப்படிதான். சோஷியல் இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட், பொலிட்டிக்கல் இம்பாக்ட். ஸோ இப்போ ஜெனரல் இம்பாக்ட் பார்ப்போம், அப்புறம் தனித்தனி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து உருவாகுது, ப்ரொடக்டிவிட்டி ரைஸ் ஆகுது, அதனால வந்து ட்ரேடு வந்து அதிகமாகும் இல்லையா? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ட்ரேட். ஸோ தென் இட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு, நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பொறுத்து தான். நீங்க இங்கிலாந்துல இருந்தீங்கன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் யூ. நீங்க கேபிட்டலிஸ்ட் முதலாளியா இருந்தீங்கன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் யூ. நீங்க தொழிலாளியா இருந்தீங்கன்னா தட் மே பி நெகட்டிவ் ஃபார் யூ. நீங்க அதர் தேர்ட் வேர்ல்ட்ல இந்தியா மாதிரி இருந்து அதுல ஆர்டிஷனா இருந்தீங்கன்னா, இதுல வந்து இந்தியால இருந்தீங்கனாலே தட் இஸ் நெகட்டிவ் ஃபார் யூ. சரிங்களா? இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் யூ கேன் சே ஆஸ் பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட். அப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். நம்ம ஜென்ரலா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரேடு, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், colonial expansion, that is imperialism. Then it disturbed colonies economy இல்லையா? ஸோ இந்தியா மாதிரியான காலனியோட எக்கனாமி வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. தென் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இட் கிரியேட்டட், அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை இட் கிரியேட்டட். சரிங்களா? டிஃப்யூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் வந்து பரவுச்சு. தென் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். 19th centuryல 1.06 பில்லியன் இருந்த பாப்புலேஷன் வந்து 20th century 6.1 பில்லியன் ஆயிடுச்சு. அர்பனைசேஷன் 1930sல வந்து 1/5 ஆஃப் கண்ட்ரி இஸ் அர்பன் டவுன்ஸ். இன்இக்வாலிட்டி, மால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து ஏற்பட்டுச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால. நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஐடியாலஜிஸ் வாஸ் கிரியேட்டட். தென் லேபர் இஷ்யூஸ் ஆர் கிரியேட்டட். தென் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இம்பாக்டட், தட் இஸ் எவர்லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ சஸ்டைனபிலிட்டி இல்லாம இருந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ திஸ் இஸ் தி ஜெனரல் இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சோஷியல் இம்பாக்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இட் கிரியேட்டட் ஒர்க்கிங் கிளாஸ் ப்ராப்ளம். சரிங்களா? முதலாளி தொழிலாளி அப்படின்னு வர்க்க விஷயங்களை வந்து உருவாக்குச்சு, வர்க்க பேதங்களை உருவாக்குனது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் ப்ராப்ளம், ஒர்க்கிங் கிளாஸ்க்குன்னு தனியா ப்ராப்ளம், ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஸோ தே டிடன்ட் பேட் ஈவன் மினிமம் வேஜஸ். சரிங்களா? மினிமம் வேஜஸ் பே பண்ணாது. தென் தே டிடன்ட் பே வேஜஸ் ஆன் டைம், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இல்லை. சரிங்களா? ஒரு டைம்ல குறிப்பிட்ட நேரத்துல வேஜஸ் இல்லை. இப்ப நம்ம ஊர்லயே கூட பாத்தீங்கன்னா கூலி தர்றது வந்து அமாவாசைக்கு தருவேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி there is no fixed date for giving wages. So no minimum wages, no payment of wages. Then working condition is very poor. There is no health, safety and other provisions. சரிங்களா? சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ், ஹெல்த் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல ஃபேக்டரியில். சரிங்களா? ஸோ அதனால நிறைய உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ திஸ் திங். தென் தெர் இஸ் நோ பர்மனன்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம். சரிங்களா? கான்ட்ராக்ட் முறைப்படுத்தப்பட்ட இது இல்லை. நாளைக்கு வந்து வேலைக்கு வராதுன்னா நின்றுடணும். ஸோ தெர் இஸ் நோ பர்மனன்சி, தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கிங் கிளாஸ் ப்ராப்ளம். சரிங்களா? சம்பளமே இல்லாம. தென் கேபிட்டலிஸ்ட் அலோன் தே வில் பி மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ திஸ் கிரியேட்டட் அ ப்ராப்ளம், நியூ ப்ராப்ளம், தட் இஸ் a social impact, working class problem. Then urbanization problem. So from the beginning of industrial revolution, நிறைய லேன்காஷர், மான்செஸ்டர் அப்படின்னு நிறைய சிட்டிஸ் தான் வந்து அர்பன் டவுன்ஸ் தான் டெவலப் ஆச்சு. பீப்புளும் அதை நோக்கி போனாங்க. ஸோ அர்பனைசேஷனே அதுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் இல்லை, அர்பன் ஸ்லம்ஸ் உருவாச்சு. ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் சோஷியல் இம்பாக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். தென் சோஷியல் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ இந்த தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே இருந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ தே ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் இங்கிலாந்து. இந்தியாவுக்கு தேவையான பொருளை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் தேவையில்லை, பட் ஆனால் இல்லைன்னு போதும் இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு. ஆர்டிஷியன்ஸோட நிலைமை பார்த்தேன்னா இங்க இருந்த ஆர்டிஷியன்ஸோட நிலைமை சொல்ல வேணா துயர். ஏன்னா they need to they will be importing only from goods of industries produced in England. இங்க இருந்த ஆர்டிஷியன்ஸ்க்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. தென் மைக்ரேஷன் வந்து இன்டர்னல் மைக்ரேஷனும் இருக்கு, இன்டர்நேஷனல் மைக்ரேஷனும் இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால. சரிங்களா? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தி சோஷியல் இம்பாக்ட்ஸ் கிரியேட்டட் பை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, தென் எக்கனாமிக் இம்பாக்ட். So it created an inequality பெரிய அளவுல வந்து இன்இக்வாலிட்டியா இருந்துச்சு. Then draining the colonial economy. Though it boosted trade in East European countries, it drained the colonial economy. Then new schools in economyல வந்து நியூ ஸ்கூல்ஸ் வந்து உருவாச்சு. ஆடம் ஸ்மித், அவரோட வெல்த் ஆஃப் நேஷன், டேவிட் ரிகார்டோ. ஸோ இந்த மாதிரியான புது தாட் ப்ராசஸ்லாம், புது லேசி தியரி, இந்த மாதிரியான ரூல்ஸ் இதெல்லாம் உருவாச்சு. ஸோ நியூ ஸ்கூல்ஸ் இன் எக்கனாமி உருவாச்சு. தென் எக்கனாமிக் இம்பாக்ட் இன்னைக்கு வரையும் தொடர்ந்து வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அப்படின்ற அளவில் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. தீஸ் ஆர் தி எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ். தென் பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸ். ஏற்கனவே சொன்னேன், சோஷியல் இம்பாக்ட், கிளாஸ் கான்சியஸ்னஸ், ஒர்க்கிங் கிளாஸ் ப்ராப்ளம் வந்து கிரியேட்டட் கிளாஸ் கான்சியஸ்னஸ். ஸோ அதனால புது பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான் வந்து சோசியலிசம் அடையிறதுக்கான மீன் தான் வந்து கம்யூனிசம். ப்ரோலெட்டேரியட் டிக்டேட்டர்ஷிப் மூலமா அந்த சோசியலிசம் அட்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் கான்சியஸ்னஸ், புதிய பொலிட்டிக்கல் பிலாசபிஸ், புதிய பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இதெல்லாம் உருவானது இதுதான். இன்னைக்கு வரையும் உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு புக்கு தான். ஒன்னு லாஸ் கேபிட்டல் ஆஃப் கார்ல் மார்க்ஸ், தென் வெல்த் ஆஃப் நேஷன் ஆஃப் ஆடம் ஸ்மித். ஸோ ரெண்டு பிலாசபி, ரெண்டு புக் எக்கனாமி தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் கான்சியஸ்னஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சு. தென் கலோனியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஃபார்வர்ட் பாலிசிஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பாலிசி, கலோனியல் ஃபார்வர்ட் பாலிசி. தென் எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷன் ஸ்டேட்ஸ். ஏன் நேஷன் ஸ்டேட் உருவாக்குறதுக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, நாடு அப்படிங்கிறதே வந்து இயல்பான ஒண்ணு இல்லை. இப்போ 1947 முன்னாடி இந்தியா இன்னைக்கு இருந்த இந்தியா இல்லை. 2050 அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. ஸோ உலக அளவுல அந்த மேப் அப்படிங்கிறதே வந்து ஹியூமன் கிரியேட்டட் ஒன்று தான். ஒத்துக்கிறோமா? சரிங்களா? நேஷனலிசம் இதெல்லாம் வந்து நம்மளா உருவாக்குறது தான். இந்த நேஷனலிசம் எதுக்கு? அந்த சோசியல் கான்ட்ராக்ட்ல சொல்லப்படுற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒத்து போகும்போது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான். இங்க நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது 17th செஞ்சுரி தான் யூரோப்ல வந்து நேஷன் ஸ்டேட்ஸ் வர ஆரம்பிக்குது. சரிங்களா? 16th 17th செஞ்சுரியில ஏன் நேஷன் ஸ்டேட் உருவாக்குது அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாது, இண்டஸ்ட்ரீஸ் உருவாது. சரிங்களா? அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தேவைப்படும். மெடிவல் சிஸ்டத்துல இருந்து ஒர்க் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அதனால நியூ நேஷன்ஸ் ஏற்படுது. Then world wars. So this utmost impact of industrial revolution is struggle for colonies. Struggle for colonies வந்து world wars வந்து வழிவகுக்குது. Then welfare state வந்து welfare state இருந்தா தான் அந்த நேஷன் ஸ்டேட்டை வந்து இன்னும் வச்சிருக்க முடியும், கைப்பற்றி வச்சிருக்க முடியும். அதுக்காக வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ், ஈவன் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1831 1855 இங்கிலாந்துல போடப்பட்டதெல்லாம் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட், சார்ட்டர் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட். ஸோ இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். தீஸ் ஆர் தி பொலிட்டிக்கல் இம்பாக்ட். தென் ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட். யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற ஒரு புது தியரி உருவாகுது. வாட் இஸ் யூட்டிலிட்டேரியனிசம்? மேக்ஸிமம் குட் ஃபார் மேக்ஸிமம் பீப்புள். ஸோ யூட்டிலிட்டேரியனிசம் தோ இட் இஸ் நாட் ஐடியல், பட் யூட்டிலிட்டேரியனிசம் தான் நம்ம நிறைய விஷயத்துல ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஜெர்மி பென்தம் ப்ரொபோஸ் பண்ணது யூட்டிலிட்டேரியனிசம். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, யூட்டிலிட்டேரியனிசம் தான் என்னன்னு சொல்லி. லைக் வந்து ஒரு ரயில்வே போயிட்டு இருக்கு. இந்த ரயில்வே ஒரு இடத்துல வந்து ரெண்டா பிரியுது. சரிங்களா? நேரா போயிட்டு இருக்க ரயில்வே ரெண்டா பிரியுது. ஒரு ரயில்வேல 100% ட்ரெயின் வரவே வராது. சரியா? இன்னொரு ரயில்வேஸ்ல ரெண்டா பிரியுற இன்னொரு ரயில்வேஸ்ல 100 ட்ரெயின் எல்லாமே அந்த பக்கம் தான் போகும். திருப்பி விட்டாங்கன்னா அந்த பக்கம் தான் போகும். சரியா? இந்த யாருமே வராத ட்ரெயின்ல, எப்பவுமே வராத ட்ரெயின்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. சரிங்களா? எப்பவுமே ட்ரெயின் போயிட்டு இருக்கிற பாதையில ஒரு 100 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இவங்க எல்லாருக்குமே தெரியும், இன்ஃபார்ம்டு ஒன் தான் தெரியும். சரியா? இப்ப நம்ம ட்ரெயின் டிரைவரா இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப நம்மள்ட்ட ஒரு சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச்ல வந்து we have a choice. நம்ம வந்து ஒரு குழந்தையே போற ரயில்வேஸ்ல போக முடியும். ஸோ அந்த ஒரு குழந்தை இறந்துடலாம். இந்த பக்கம் போனோம்னா, நார்மல் ரூட்ல போனோம்னா நமக்கு வந்து அந்த 100 குழந்தைகள் இறந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருமே வில் பி ஆன்சரிங், நான் அந்த ஒரு குழந்தையை தான் வந்து 100 குழந்தைகளை காப்பாத்துக்காக கொலை பண்ண வேண்டியிருக்கும், ஐ மீன் அந்த ரூட்டை போற வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தட் இஸ் யூட்டிலிட்டேரியனிசம்.
ஸோ இது கரெக்ட் தப்பு அப்படின்னா இல்லை, மேக்ஸிமம் குட் ஃபார் மேக்ஸிமம் பீப்புள், மேக்ஸிமம் பீப்புளுக்கு நல்லது அப்படின்றது பண்றது யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல ட்ரெயினே வராதுன்னு நல்லது நினைச்சு விளையாடிட்டு இருந்த குழந்தை ஒன்னா இருந்ததுனால அது தோத்து போச்சு இல்லையா, செத்து போச்சு. ஸோ அதுதான் வந்து யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ அது ஐடியல் கிடையாது, பட் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யூட்டிலிட்டேரியனிசம் தான் மேக்ஸிமம் இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தென் அதர் ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட் சோசியலிசம், சோசியலிஸ்ட் மாடல் அப்படின்னு கொண்டு வரணும். அதுக்கு வந்து தேவையான ஒரு இது வந்து வே வந்து கம்யூனிசம். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். These are the impacts created by industrial revolution. So industrial revolution ஓட இம்பாக்ட் ஆன் இந்தியா என்ன, ஸ்பெசிஃபிக்கா இந்தியா த்ரூ வேர்ல்டு வந்து அது இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இந்தியா இஸ் நாட் ப்ரொடியூசர், இந்தியா இஸ் நாட் எக்ஸ்போர்ட்டர், இந்தியா இஸ் ஜஸ்ட் அன் இம்போர்ட்டர். ஓகே, இந்தியா இஸ் அன் காலனி ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இப்படி புரிஞ்சுக்கங்க. ஒன்று, டு கெட் ரா மெட்டீரியல் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் லான்காஷர் அண்ட் மான்செஸ்டர், தே மேட் ஃபார்வர்ட் பாலிசிஸ் இன் இந்தியா. இதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் வெஸ்டர்ன் இந்தியா எஸ்பெஷலி வந்து நம்ம அந்த காட்டன் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்த வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வந்து ஆங்கிலோ மராத்தா வார்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த கலோனியல் எக்ஸ்பான்ஷன் பாலிசி நடந்துச்சு, ஃபார்வர்ட் பாலிசி டு கேப்சர் மார்க்கெட்ஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாக கைப்பற்றணும் அப்படின்னு எண்ணம் கொடுத்ததே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான். நம்பர் 1. நம்பர் 2, ட்ரெயின் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. சரிங்களா? ஏன்னா இங்கே எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல, இங்கே எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. ஆனால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு தே கிவன் அ ஃப்ரீ ஹேண்ட் ஃபார் ஃபாரினர்ஸ், எஸ்பெஷலி யூரோப்பியன்ஸ். சரிங்களா? ஸோ ட்ரெயின் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. தென் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? விவசாயம் வந்து வணிகமயமாக்கப்பட்டது. நமக்கு தேவையான பொருள் இல்லை. இப்போ பீகார்ல கூட சம்பரான்ல இண்டிகோ கல்டிவேஷன், இண்டிகோ ரிவோல்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இண்டிகோ ரிவோல்ட் வந்து நீலச்சாயம். ஸோ அது வந்து நோவேர் தே ஆர் கோயிங் டு யூஸ் இட், பட் ஆனால் அதை வந்து மேண்டேட்டரியா தே ஷுட் கல்டிவேட் இட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் அதர் இம்பாக்ட். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டிப்ரைவ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஆர்டிசன்ஸ். ஓகே, ஸோ ரூரல் ஆர்டிசன்ஸ் வந்து டிப்ரைவ் பண்றாங்க. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியாவில் ஏற்கனவே இருந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம், ஏன்னா வந்து ஏஜ் ஓல்டு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி வென் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் இன் இங்கிலாந்து. ஸோ அதனால வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு. ரூரலைசேஷன், ஆர்டிசன்ஸ் எல்லாம் அர்பன்ல இருந்த ஆர்டிசன்ஸ் ஒன்று வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகல, ரெண்டாவது அவங்களை இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு வந்த பிரின்ஸ்டல் ஸ்டேட்ஸ்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ ரூரலைசேஷன் நடந்துச்சு. ஏஜென்சி பேசிஸ் இன் இண்டிஜினியஸ் enterprises. So in indigenous enterprises, the forward caste they made agencies so to sell the British products. சரிங்களா? ஸோ இது வந்து இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால ஏற்படுத்தின இம்பாக்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் த்ரூ அவுட் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட காஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஸ்டேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட எவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இம்பாக்ட் ஆன் வேர்ல்டு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இம்பாக்ட் ஆன் இந்தியா, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் அதர் வேர்ல்டு, அதர் கண்ட்ரிஸ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல குறிப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய அளவு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இல்லை. பிரான்ஸ்ல வந்து ஸோ தே அடாப்டட் ஒன்லி பிரிட்டிஷ் மாடல்ஸ். ஸோ பிரிட்டன்ல இருந்து இந்தியா பிரான்ஸ் வந்து கத்துக்கிட்டது தான் வந்து பிரான்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாகுது. ஸோ பிரிட்டிஷோட ஸ்பிண்டில்ஸ் பிரெஞ்சு டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனுக்கு 1830 1860 தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ பின்னாடி தான், அதுவும் நெப்போலியன் டெத்துக்கு அப்புறம் தான். நெப்போலியனுக்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸே இங்கே கிடையாது. பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முன்னாடி பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி கிடையாது. நெப்போலியனோட டெத்து, நெப்போலியனோட கான்டினென்டல் சிஸ்டம் நம்ம பின்னாடி படிக்க போறோம், அப்போ நம்ம யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெப்போலியனோட கான்டினென்டல் சிஸ்டம் விச் ட்ரைஸ் டு கண்டெயின் பிரிட்டிஷ் இம்போர்ட்ஸ் டு பிரான்ஸ். ஸோ அந்த அவருடைய இறந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டன்ல இருந்து வந்த அந்த மாடலை வந்து அடாப்ட் பண்ணி they produced, they also involved in industrial revolution. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல பெரிய அளவில் இங்கிலாந்து மாதிரி பிரான்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இல்லாதனால தான் பிரெஞ்சு காலனிஸ்லாம் ரொம்ப அதிகமா இல்லை. சரிங்களா? பிரான்சிஸ் டி வேண்டல் ஃபேமிலி they brought the British technology to Lorraine in France. So the town hall Mulhouse ரொம்ப முக்கியமான ஒரு டவுன் in prominent town in France regarding this industrial revolution. So இங்க வந்து பெரிய டிசைன் ஹவுஸ்லாம் வந்து உருவாச்சு. So they slowly laid road lines and other basic infrastructure to promote industries in France. சரிங்களா? இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரெனால்ட் அண்ட் பீகண்ட், இது வந்து ரெண்டு முக்கியமான ஒரு டொமஸ்டிக் பிரெஞ்சு டொமஸ்டிக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிரான்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜெர்மனி. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஜெர்மனிக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆஃப் நெப்போலியன். வேர்எவர் நெப்போலியன் ஹார்சஸ் கான் இட் ஷோன் தி சீட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ்ல இருந்து நெப்போலியனுடைய அந்த லைக் ஃபார்வர்ட் பாலிசி கிரியேட்டட் நேஷன் ஸ்டேட்ஸ் கால்டு
ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். ஜோல்வேரியன் அப்படின்னு ஒரு ட்ரேட் அசோசியேஷன் மேட எஸ்ட்ரேல் பிரஷ்யா அவங்க வந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன் வச்சிருந்தாங்க, அசோசியேஷன் ஆஃப் மெர்ஜென்ட்ஸ். ஸோ அது வந்து நெப்போலியனோட ஃபால்க்கு அப்புறம் ஒரு பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுக்கான ஒரு காரணமா இருந்துச்சு. தென் நேச்சர்ஸ் வெல்த் டு நேச்சர்ஸ் வெல்த் ஆஃப் நேச்சர்ஸ் கிஃப்ட் டு ஜெர்மன். ஜெர்மன்ல பெரிய அளவில் ரூர் வேலி, அல்சா குளோரைட், நிறைய அயன் அண்ட் கோல் ரிசர்வ்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். தென் அபாலிஷன் ஆஃப் கில்ஸ் இன் ஜெர்மனி. ஜெர்மனில கில்ஸ்லாம் அபாலிஷ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் லேபர் டு இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? தென் பிஸ்மார்க் அண்ட் ரியல் பாலிட்டிக், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வந்து ஜெர்மன் இந்த யூனிஃபிகேஷன் படிக்கும்போது இந்த பிஸ்மார்க் அண்ட் ரியல் பாலிட்டிக், பிஸ்மார்க்னா ரியல் பாலிட்டிக்னா என்ன? வெற்றி தான் முக்கியம், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா? எவ்வளவு வேணா போய் சொல்லலாம், எதிரியை வந்து கவுத்து விடலாம். ஸோ தான் ரியல் பாலிட்டிக். ஓகே, 1871ல ஜெர்மனோட யூனிஃபிகேஷன். தென் நேச்சர்ஸ் கிஃப்ட் டு ஜெர்மனி. இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் ஜெர்மனி. பிரிட்டன் அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஜெர்மனில உருவாகணும்னா இதெல்லாம் தான் ஒரு ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரிட்டன்ல வந்த அப்புறம் ஜெர்மனின்ற ஒரு நாடு உருவாகும் போது ஜெர்மன் தான் வந்து பிரிட்டனுக்கு வந்து சேலஞ்சா இருக்கு. ஸோ ஜெர்மன் had the natural resources required for an industrial revolution. Local coal reserves were located in the area of Saar, Ruhr, Upper Silsila, then Saxony. Iron depositors were in the Harz Mountains, Upper Silsia again. ஸோ அயன் அண்ட் கோல் ரிசர்வ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஜெர்மன்ஸ் மெயின் சேலஞ்ச் வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வரைக்கும் வந்து பிரஷியா கூட இருந்தாங்க. சரி, ஏரியாவில் வந்து மெடிவல் சிஸ்டம் தான், மெடிவல் சொசைட்டியா இருந்துச்சு, மெடிவல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஜெர்மன் ஒரு நேஷனல் ஸ்டேட் உருவாகும் போது இதெல்லாம் உடைச்சிட்டு தென் ஜெர்மனி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஒரு பெரிய கம்பெனியா, ஒரு பெரிய நாடா வந்து உருவாகுது. எலக்ட்ரிக்ஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில் வந்து ஜெர்மன் ஆஃபர்டு கம்பெனிஸ் லைக் சீமென்ஸ். எலக்ட்ரிக்கல் வந்து கெமிக்கல்லையும் எலக்ட்ரிக்கல்லையும் வந்து ஜெர்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரியா வந்து இருந்தாங்க. சரிங்களா? கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையும். ஜெர்மன் பிகம் த லீடர் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஓகே, பென்ஸ் முக்கியமான பாப்புலர் பிராண்ட் இன் ஜெர்மனி. தென் வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜெர்மனி? 1871ல ரேட்டா வராங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதுக்கு முன்னாடி 1871 முன்னாடியே வந்து பல காலனிஸ் வந்து இங்கிலாந்து வந்து பிரிச்சிடறாங்க. சரியா? ஸோ ஜெர்மன் நீட் அ மார்க்கெட் ஃபார் இட். ஜெர்மன் ரியலி சேலஞ்சிங் இங்கிலாந்து, நாட் ஈவன் பிரான்ஸ். சரிங்களா? அதனால இட் கிரியேட்டட் ஸ்ட்ரகிள் ஃபார் காலனிஸ், எஸ்பெஷலி ஆப்பிரிக்கன் காலனிஸ். இட் கிரியேட்டட் அ ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லீட்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், தி ஸ்ட்ரகிள் ஃபார் காலனிஸ். சரிங்களா? திஸ் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜெர்மனி. தென் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூஎஸ்ஏ ரொம்ப முக்கியமானது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூஎஸ்ஏ இதுல ஃபேக்டர்ஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அகைன் வந்து நேச்சர்ஸ் வெல்த். நேச்சர்ஸ் வெல்த் இஸ் ரொம்ப முக்கியமான. யூஎஸ்ல இன்னும் கூட வந்து தே ஆர் ஹேவிங் பெட்டர் நேச்சர்ஸ் வெல்த் தேன் அதர் கண்ட்ரிஸ். இருந்தாலும் அதை வந்து இன்னும் டிப்ளீட் பண்ணாம ஸோ தே ஆர் கெட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஒன்லி. செகண்ட் திங் வந்து இந்த சிவில் வார் ஆஃப் அமெரிக்கா, நம்ம அதையும் பின்னாடி பார்ப்போம். அமெரிக்கன் சிவில் வார் வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ்க்கும் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கும் நடந்துச்சு. நார்த்தன் ஸ்டேட்ஸ் வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட் வந்து இதுல ஜெயிச்சதுனால ஸோ அவங்களோட பாலிசி எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. தென் தே கிரியேட்டட் சிஸ்டம்ஸ் கால்டு எலி விட்னி மாடல். எலி விட்னி மாடல் அப்படின்னா என்னன்னா, லைக் வந்து அசம்பிளிங் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இன் சேம் லொகேஷன், இன் சிங்கிள் லொகேஷன், வேற இடத்துல வேற வேற விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அசம்பிளி யூனிட்ஸ் வச்சு எலி விட்னி மாடல் சொல்லுவாங்க. லோவல் லேபர் சிஸ்டம், லைக் ஷிஃப்டிங் சிஸ்டம் ஆஃப் திஸ் லேபர்ஸ். லேபர் ஃப்ரெண்ட்லி இண்டஸ்ட்ரீஸா வந்து யூஎஸ்ல வந்து இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூஎஸ்ஏ. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வார் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து சண்டையிலேயே வார்லேயே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தே கேனாட் கான்சென்ட்ரேட் இன் அதர் ஆக்டிவிட்டிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. தென் பிரிட்டிஷ் லீகசி ஆஃப் அமெரிக்கன்ஸ். ஸோ அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது பிரிட்டன்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் அந்த டைம்லும். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். பிரிட்டிஷ் லீகசி, அவங்களோட மேனேஜர்கள் டேலண்ட், அவங்களோட பேங்கிங் சிஸ்டம், எல்லா செட்டிலர்ஸ் எல்லாருமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் இங்கிலாந்துல இருந்து போனவங்க தான் இல்லையா? ஸோ தட் லீகசி. Then natural resources, political economy of USA. யூஎஸ்ஏல இன்னைக்கு கூட பொலிட்டிக்கல் எக்கனாமி வந்து லேசிஸ் தியரி, தலையிடா கொள்கை. ஸோ அந்த வந்து அந்த ஸ்ட்ரிக்டான அந்த இதை விரும்பாத ஆர்த்தடாக்ஸ் அந்த இதெல்லாம் விரும்பாதவங்க எல்லாம் தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மைக்ரேட் ஆனவங்க. ஸோ நேச்சுரலி தேர் பொலிட்டிக்கல் எக்கனாமி இஸ் லேசிஸ் தியரி. இம்பாக்ட் ஆஃப் சிவில் வார் நான் ஆல்ரெடி டோல்டு. தென் மெத்தட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் தி growth ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் யூஎஸ்ஏ. ஓகே, சாமுவேல் ஸ்லேட்டர் அப்படின்ற ஒரு 1789ல பிரிட்டன்ல இருந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சின்ன ஒர்க்கர் தான். He came to
America and he helped American industrialists to promote textile industries. So Andrew Jackson, US president, வந்து அவர் சொல்றாரு is the father of American Industrial Revolution. Samuel Slater தான் father of American Industrial Revolution சொல்றாரு. ராபர்ட் ஃபுல்டன் established steamboat services in Hudson River. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில் ரோடு, வாட்டர் வே, இது எல்லாமும் ஸோ ஹெல்ப்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால என்ன இம்பாக்ட் அப்படின்னா, ஸோ they became competitor to England. ஸோ in 20th century கோல்டு வார்க்கு வந்து இது வந்து வழிவகுத்துச்சு. இதெல்லாம் வந்து இம்பாக்டா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூஎஸ்ஏ வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷன் வர்றதுக்கே வந்து இந்த அவங்களோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து முக்கியமான காரணமா இருந்துச்சு. தென் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். இங்கேயே நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் இருந்துச்சு, இங்கேயே லேபர் சிஸ்டம்லாம் இருந்துச்சு. சரிங்களா? இருந்தாலும் the defeat of USSR in Crimean War. சரிங்களா? 1861 Crimean War. So Eastern question is always an international and important question. Important and international question சொல்லுவாங்க Crimean War. இன்னைக்கு கூட Crimean Peninsula பிரச்சனை நடந்துட்டு இருக்கு 2 years முன்னாடி கூட. ஸோ Crimean War ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1861 நடந்தது. 1861 டிஃபீட்டட் 1856 நடந்துச்சு. ஸோ அந்த Crimean Warல யூஸ் பண்ணப்படாத அந்த கிரீஸ்டு புல்லட்ஸா வந்து நம்ம இந்த சிப்பாய் ரிவோல்ட்ல வந்து பயன்படுத்தினாங்க. சிப்பாய் ரிவோல்ட் டைம்ல வந்து பயன்படுத்துறாங்க. அந்த நேரத்துல தான் வந்து ஸோ பீப்புள் சஸ்பெக்ட் தட் இட் இஸ் தி கிரீஸ் ஆஃப் கவுஸ் ஆர் பிக்ஸ், அந்த இது கொழுப்பு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து கிரீமியன் வார்ல இருந்தது. இப்படி ஒரு போர் வந்து பல விதத்துல வந்து இம்பாக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த கிரீமியன் வார்ல யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் டிஃபீட்டட். தென் எமான்சிபிகேஷன் ஆஃப் சர்வ்ஸ், அவங்களுக்கு வந்து அடிமைகள் வந்து விடுதலை பண்ணும்போது, கொத்தடிமைகள் வந்து விடுதலை பண்ணும்போது நிறைய லேபர் சிஸ்டம் உருவாக்குறாங்க. தென் இன்ஃப்ளோ ஆஃப் வெஸ்டர்ன் கேபிட்டல் அண்ட் நேச்சர்ஸ் வெல்த் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ யூஎஸ்எஸ்ஆரோட டெவலப்மெண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியோட டிஃபர் ஆனது. எப்படி டிஃபர் ஆனது அப்படின்னா, ஸோ தே மேட் இண்டஸ்ட்ரீஸ் வித் ஃபாரின் கேபிட்டல்ஸ், நாட் வித் தேர் கேபிட்டல்ஸ். ஃபாரின் கேபிட்டல்ஸ், ஃபாரின் டெக்னாலஜி, ஆனால் ஒர்க்கர் மட்டும் ரஷ்யன் ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபாரின் கேபிட்டல், ஃபாரின் டெக்னாலஜி, ஒர்க்கர் வந்து ரஷ்யன் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கல, கேபிட்டல் வந்து பில்ட் ஆகல யூஎஸ்எஸ்ஆர்ல. அதுதான் வந்து பின்னாடி வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் ப்ராப்ளம் வந்து ரஷ்யால உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்தியாவுக்கும் இதே தான். நம்ம வந்து டெக்னாலஜி, ஃபாரின் டெக்னாலஜியை வச்சுட்டு அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னா நம்ம வந்து FDI 100% அலோவ் பண்றதுல பிரச்சனைகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜப்பான். ஜப்பானோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆல்சோ இஸ் யூனிக் ஒன். ஸோ மேஜி ரெஸ்டரேஷன் வந்து நடக்குது 1867 மேஜி. அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபியூடல் அண்ட் வார்லாட்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மேஜி ரெஸ்டோரேஷன் வந்து ஏற்கனவே அந்த மேஜி ரூலை வந்து திரும்ப வந்து கொண்டு வராங்க. ஸோ தி இன்ஸ்டிடியூட் ஃபண்ட்ஸ் கால்டு டெய்மோ ஃபண்ட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு ஒரு ஃபண்டை வந்து ரெடி பண்ணாங்க. தென் ஜைபட்சு ஃபேக்டர். ஜைபட்சு அப்படின்னா குரூப் ஆஃப் கார்பரேட் ஃபேமிலி வெஞ்சர்ஸ் லைக் சுசுகி, மிட்சுபிஷி, இதெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் கார்பரேட் ஃபேமிலி வெஞ்சர்ஸ். சரிங்களா? தென் மேஜி உருவாக்குனா இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ். பேங்க் ஆஃப் ஜப்பான் மேஜி உருவாக்குனா இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷன், லேர்னிங் ஃபாரின் லாங்குவேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜப்பான்ல வரதுக்கு முக்கியமான காரணம் இருந்துச்சு. இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜப்பான் பார்த்தீங்கன்னா நல்ல இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோத் ஆகுது, நிறைய ப்ரொடக்டிவிட்டி ரைஸ் ஆகுது, நிறைய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அவங்களுக்கு இடம் இல்லை. ஸோ ஏன்னா அது ஐலாண்ட் இல்லையா? ஸோ தே நீட் பிளேசஸ் ஃபார் செட்டில்மெண்ட் அண்ட் டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு இடத்துலயே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. தட் பேவ்ஸ் தி வே ஃபார் வேர்ல்டு வார்ஸ். ஸோ இந்த வேர்ல்டு வார் ஈஸ்டர்ன் சைட்லையும் வெஸ்டர்ன் சைட்லையும் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி படிக்கிறது வந்து அடிப்படையா இருக்கு. சரிங்களா? திஸ் இஸ் அபவுட் யுவர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போதும். ஸோ நம்ம வந்து இதை வந்து தெளிவா வந்து ஒரு முறை நீங்க அந்த பழைய கேள்விகள்லாம் வந்து எழுதி பாருங்க. ஸோ ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே வந்து ப்ராக்டிஸ் பண்றது தான். ஸோ ஒரு முறை வாசிச்சுட்டு எழுதி பாருங்க. சரிங்களா? ரெஃபரன்ஸ் புக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கை ஒரு முறை படிச்சுட்டு ஸோ யூ ஸ்டார்ட் ரைட்டிங் தி கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.